தீபம் சிரிக்கின்ற திருவண்ணாமலையில் இளைஞரணி மாநாட்டில் ஊர்தாலி இருக்கிற ஒரு மந்திரி ஸ்டாலினுக்கு வெள்ளி நாற்காலி கொண்டு வந்து கொடுக்கிறார். நான் என் தாய்மார்களை பார்க்கிறேன். மூக்குத்தி இல்லாத தாய்மார்களே என் முகம் தெரியுது, உங்கள் முகம் எனக்கு தெரிகிறது. 1000 ரூபாய் கொடுத்து வெள்ளி மூக்குத்தி வாங்குவதற்கு வசதி இல்லாத ஏழை தாய்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். 34 வயது என்னுடைய தங்கையினுடைய மகளுக்கு MAMphil PhD தங்கம் வாங்க வழி இல்லாமல் அவளுக்கு கல்யாணம் என்கிற வில்லை அவளால் முறிக்க முடியவில்லை. ஆடுவார் இல்லாத அரங்கமாக, பாடுவார் இல்லாத பாடலாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, யாரும் எடுத்து படிக்காத உயர்ந்த இலக்கியமாக, மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாக, எங்கள் வீட்டு வாசல் படிக்கட்டுகளில் குலுப்பமையை போல குலுங்கி குலுங்கி அழுகிற பெண்கள் மட்டும், வயதுக்கு வந்த பெண்கள் மட்டும் தமிழ்நாட்டில் 80 லட்சம் பேர். ஆனால் முதலமைச்சருக்கு உட்காருவதற்கு வெள்ளி நாற்காலி. நான் உட்கார மாட்டார் என்று நினைத்தேன். நான் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டே இருந்தேன். 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் ஸ்டாலின் இதை பொதுமக்கள் பார்த்தால் முகம் சுளிப்பார்கள், உட்கார மாட்டேன், சேர எடுத்துட்டு போன்னு சொல்வார்கள் நினைச்சேன். வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டார். காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார்ந்து விட்டார். நான் அன்றைக்கு என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், அண்ணன் ஸ்டாலின், நீ இன்றைக்கு வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாய். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற நாற்காலி உன்னை விட்டு நகர தொடங்கிவிட்டது என்று என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன். RK நகரினுடைய பிரச்சனை எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே இந்த தொகுதியில் எல்லா வட்டத்திலும் வந்து பேசியவன். ஒரு அநாதை ஆனந்த தினகரன் என்று ஒருவன் நின்றான். அவனை ஆதரித்து பேசி அவனை வெற்றி பெற வைத்தது நான் தான். இன்றைக்கு மரியவிசனை களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். அவரை வெற்றி பெற வைப்பதற்கு நான் உறுதியேற்றுக் கொள்கிறேன். ஆகவே அவர் உங்கள் சுமைகளை பகிர்ந்து கொள்வார். கூப்பிட்ட குரலுக்கு சாப்பிட்ட கையோடு வந்து என்னவென்று கேட்பார். உங்கள் துயரங்களுக்கு அவர் ஆறுதலாக இருப்பார். உங்கள் துன்பங்களுக்கு அவர் விடுதலை வாங்கி தருவார். உங்கள் கனவுகளுக்கு அவர் சிறகுகள் தயாரித்து தருவார். பொது வாழ்வில் இருந்து கொண்டு எதை தேட வேண்டிய அவசியம் என்னுடைய நண்பன் மரியவில்சனுக்கு இல்லை. ஆகவே வாக்காளர் பெருமக்களே, காலம் விரைகிறது. நிறைய